ஹலோ கைஸ், இந்த கியா சோனட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம கியர் வந்து பார்க்கிங் மோடில் இருக்குது. இஃப் இன் கேஸ் வந்து நம்ம பார்க்கிங் மோட்லேருந்து அப்படியே வந்து நியூட்ரல் மோடில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணோன்னா, ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வந்து இன்கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ண ட்ரை பண்ணோன்னா வெஹிக்கிள் ஆக்சுவலி ஆஃப் ஆகிடும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் இல்லை வார்னிங் சவுண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள் வந்து ஆக்சஸரி மோடில் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் வந்து ஆனில் இருக்குது. அது வந்து யூஸ்வலாக வெஹிக்கிள் ஆஃப் பண்ண உடனே எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் ஆனில் இருக்குது. இப்போ இன்கேஸ் நான் டோரை வந்து திறந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் சவுண்ட் வந்து கொடுக்கும். டோரை திறந்து நான் வந்து வண்டி விட்டு வெளில போயிட்டு இந்த பீப் சவுண்ட்லாம் மீறி வண்டி விட்டு வெளில போயிட்டு வண்டியை வந்து லாக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த கீன்னு சவுண்டு வரும். ஸோ உங்களால் வந்து வெஹிக்கிளை வந்து லாக் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த வெஹிக்கிளை நான் கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆஃப் பண்ணோன்னா நான் வந்து பிரேக் அமுத்தி இந்த கியர் பார்க்கிங் மோடில் போட்டால் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆஃப் ஆகும். ஆனால் இப்போ வந்து இது ஆக்சஸரி மோடில் இருக்கிறதுனால இதில் லாக் ஆகாது. ஸோ நான் வந்து ஆக்சஸரி மோட்லேருந்து வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆஃப் பண்ணோம். ஸோ இங்கே இந்த பவர் பட்டன்